குடி டிவி அன்பர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாம மகிமை என்னும் தொடரிலே தொடர்ந்து நாமங்களின் அர்த்தங்களையும் அதன் பயன்பாடும் ஜபிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் திருநாமமாக நிதிர் அவ்யயக என்பது. நிதி என்றால் பெரும் நிதி, உங்களுக்கு தெரியும், செல்வம் நிறைந்த ஒரு பேழகை, எதை வேணா வச்சுக்கோங்க, ஒரு பெரிய நிதி. வியம் என்றால் செலவாகி விடுவது, வரும் எடுத்தால் செலவாயிடும், அது வியம். அவ்வியம் செலவே ஆகாது, எவ்வளவு எடுத்தாலும் அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அட்சய பாத்திரத்தில் வரக்கூடிய உணவை போல செல்வம் அள்ள அள்ள குறையாதது. ஸோ நிதிர் அவ்யயக அப்படி என்றால் அந்த மகாவிஷ்ணு, அவருடைய திருநாமம், அவரின் பக்தி என்பது ஒரு மகாநிதி, உண்மையான நிதி. அதுவே அது எப்பேற்பட்ட நிதி? அள்ள அள்ள குறையாத நிதியாகும். அந்த பகவான் விஷ்ணு தரக்கூடிய செல்வங்களும் அனுபவிக்க அனுபவிக்க வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். சுவாமி எப்படிதான் இருக்க, அதெல்லாம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சுவாமி சொல்கிறது, காசை கண்ணிலேயே பார்க்க முடியல, ஏண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? பணம் ஜிபேல வருது போகுது, வருது போகுது, நிற்கவே மாட்டேங்குது. அப்படியா? என் அக்கௌண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது, வர்றது தெரியுது, போகிறது தான் ஆயிடுது. அப்படி இது வியயமான நிதி, வருது போகுது இல்லையா? நமக்கு எப்படி வேணும்? நம்மக்கிட்ட எப்பவும் பணம் இருக்கணும், செல்வங்கள் நிலைத்து நிற்கணும், தங்கம், நிலம், வீடு எல்லாமே வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இல்லைன்னா குறையாமல் இருக்கணும். குறையதே வேண்டாம் சுவாமி, அதுக்கு என்ன பண்ணணும்? நிதிர் அவ்யயக என்ற நாமத்தினாலே பகவான் விஷ்ணுவை தினந்தோறும் ஜபம் செய்து கொண்டு பூஜை செய்தால் அவ்யயமான நிதியை வாரி வழங்குவார் அவர் பக்தர்களுக்கு. ஆகையாலே சார், எனக்கு நிலையான செல்வம் வேண்டும் என்று இந்த பூலோகத்தில் யார் யார் ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் அனைவரும் நிதிர் அவ்யயக நிதிர் அவ்யயக என்று பகவானை துதியுங்கள். உண்மையான செல்வம் என்ன தெரியுங்களா? இந்த பிறவாமை, அந்த வைகுண்ட சாம்ராஜ்யத்திற்கு சென்று அந்த பகவானை வழிபடுவதே ஆகும். அந்த அழியா நிதியையும் சேர்த்து வழங்கக்கூடியவர். இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அனைத்து விதமான செல்வங்களும், இறந்த பின் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியவர் பகவான் விஷ்ணு. ஆகையாலே நிதிர் அவ்யயக நிதிர் அவ்யயக நிதிர் அவ்யயக என்னும் திருநாமத்தை கொண்டு பகவான் விஷ்ணுவை பூஜை செய்வோமாக, அழியாத செல்வத்தை அடைவோமாக. நன்றி, வணக்கம். இந்த பதிவுகளை நீங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் பகிருங்கள்.